بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وما الحياة الدنيا إلا متاع الغرور. இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகளை தவிர வேறில்லை என்ற வசனத்தை நினைவு கூறியவளாய் என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனான அல்லாஹ் இவ்வுலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறான். அதில் சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்து அந்த மனிதர்களை தன் நாடியோர என்ன பண்ணியிருக்கா, இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்க. லைலத்துல் கத்ர் இரவு மகத்துவமிக்க இரவு. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லும்போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவு. மகத்துவமிக்க இரவில் தான் இந்த குரானை நாம் அருளினோம். ஒமா அதுராகமா லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, உமக்கு எப்படி தெரியும்னு அல்லாஹ் கேட்குறான். அடுத்து லைலத்துல் கத்ர் ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், மகத்துவமிக்க இரவுங்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் குரானை அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும் நீண்ட நேரம் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். லைலத்துல் கத்ர் இரவு எப்போது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவு கடைசி ரமலானுடைய 10 நாட்களில் ஒற்றை இரவில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேடுங்க. ஏன்னா லைலத்துல் இரவு எனக்கு காட்டப்பட்டுருச்சு, இறைவனால் அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதனால் கடைசி 10 நாட்களில் ஒற்றை இரவான 21, 23, 25, 27, 29 இதில் என்ன பண்ணுங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் யார் ஈமான் கொண்டவராகவும் நன்மையை அதிகம் எதிர்பார்த்தவராகவும் அந்த நாளில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 நாள் ஒற்றைப்படை இரவில் நீங்கள் தேடுங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 21ல் தேட மாட்டாங்க, 23ல் தேட மாட்டாங்க, 25ல் தேட மாட்டாங்க, 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மட்டும் விடிகிற வரையும் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இப்படி 27வது இரவு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா? கிடையாது. கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவில் நீங்கள் தேடுங்கன்னு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரி, அவங்க வச்சுக்கிறதே வச்சுப்போமே. இப்போ 27வது இரவில் தான் லைலத்துல் கத்ர் இரவுனா அந்த நாளில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்வாங்க. முதல்ல உள்ள அந்த ரமலானுடைய மாதமான முதல் 20 நாட்களில் உள்ள வணக்க வழிபாடுக்கும் இந்த ஒரு நாளில் மட்டும் தொழுகிறாங்கல்ல அதில் உள்ள வணக்க வழிபாடுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்களா? கிடையாது. எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு காட்டப்பட்டுச்சுப்பா, ஆனால் இறைவனாட்டே அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதனால் கடைசி 10 இரவில் ஒற்றைப்படையில் தேடுங்கன்னால சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லி அந்த நேரில் பகல் பூரா வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதற்கு ஒரு செய்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆதாரமாகவும் வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, லைலத்துல் கத்ர் இரவானது 27வது இரவு தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தியை வைக்கிறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் மட்டும் 27 சொல்கிறாங்க. அப்போது 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, தீர்மானம் செஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா 27ன்னு சொல்லியிருக்காங்க. சில ஹதீஸில் 23, 29 தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில ஹதீஸில் 25 தேடுங்கன்னு நிறைய ஹதீஸ்களை வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி அனைத்து ஹதீஸ்களை நம்ம பார்க்கும்போது அந்த அனைத்து ஹதீஸ்களையும் ஒன்று திரட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, கடைசி 10 நாளில் ஒற்றைப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேட சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு இந்த கருத்தை நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அபு சைத் அல் குத்ரி அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா அபு சலமா போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு ஏதாவது லைலத்துல் கத்ர் இரவு பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அபு சைத் அல் குத்ரி ரடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் முதல்ல வந்துட்டு ரமலானுடைய முதல் 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இஅ்திகாஃப் வந்து இருந்தோம். அப்போ வந்துட்டு ஜிப்ரீல் அலை அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடிய இரவு இந்த வரக்கூடிய நாளில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அடுத்த 20 நாட்களில் நாங்கள் இஅ்திகாஃப் இருந்தோம். அப்போ வந்துட்டு ஜிப்ரீல் அலை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்கள் தேடக்கூடிய இரவு இனி வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 20வது நாள் இருக்கிற ரமலானுடைய 20வது நாளில் மக்களெல்லாம் வந்து ஒன்று திரட்டி இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு லைலத்துல் இரவு கதிர் வந்து காட்டப்பட்டுருச்சு, ஆனால் இறைவனாட்டே அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவில் நீங்கள் அதை தேடக்கூடியவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, தெளிவான ஹதீஸ் இது. இந்த கடைசி 10 நாளில் ஒற்றைப்படையில் நீங்கள் தேடுங்கன்னு சொல்ல இந்த ஹதீஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 27 தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதாவது வஹி செய்தி ஏதாவது வந்துச்சான்னு தெரியல. நம்ம 27 தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லிட்டு அந்த நாளில் மட்டும் நின்று வரக்கூடியவராக இருக்காங்க. ஆனால் இது ஒரு மார்க்கத்திற்கு முரணான செயலாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரமலானுடைய மாதமானது ரொம்ப பாக்கியமிக்க ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை மட்டும்தான் வந்து செய்யணும். ரமலான் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் யார் குரானை எடுத்து ஓதுறாங்களோ அவங்களுடைய ஒரு எழுத்துக்கு 1000 நன்மைகளை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது இந்த லைலத்துல் கத்ர் இரவில் அதிகமான நன்மைகளை செஞ்சு ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிதி கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 8940606333.